வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த திமுகவைச் சேர்ந்த திரு தயாநிதி மாறன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் ஸ்பெயின் அதிபர் திரு பெட்ரோ சாnchez-உடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு, எரிசக்தி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேலும் வலு சேர்க்கும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதில் இந்தியா சாதனை படைத்துள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் 2016ஆம் ஆண்டு 500 புத்தொழில் நிறுவனங்கள் மட்டுமே நாட்டில் செயல்பட்டு வந்ததாக குறிப்பிட்டார். தற்போது இந்த எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியுள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறினார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு தொடர்ந்து ஊக்கமளித்து வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மாநாட்டில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பிற்கான அரங்கினை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். கோவை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த திமுகவைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கோவை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்தது திரு தயாநிதி மாறனின் வன்மத்தையே வெளிப்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கோவை மக்களை தரக்குறைவாக பேசியது கண்டனத்திற்கு உரியது என்றும் இதற்காக திரு தயாநிதி மாறன் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அஇஅதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் திரு SP வேலுமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நம்பி வந்த யாவருக்கும் கொடுத்தது கோவை என்பதே உண்மை வரலாறு என்று குறிப்பிட்டுள்ளார். உண்மை இவ்வாறிருக்க கோவை மக்கள் கெடுத்தார்கள் என்று திரு தயாநிதி மாறன் பேசியுள்ளது கண்டிக்கத்தக்கது என்று அவர் தெரிவித்துள்ளார். திமுக உடனான தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுகள் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என்று தாம் நம்புவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி தொடர்பான பேச்சுகள் சுமூகமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். உதவித்தொகையை உயர்த்த கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் கண்டனத்திற்கு உரியது என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணனின் மனைவி உள்பட பலர் காயமடைந்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கு உள்ளானவர்களுக்கு உரிய சிகிச்சை வழங்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு தினகரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகமும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண சம்பந்தப்பட்ட சங்க தலைவர்களை முதலமைச்சர் அழைத்து பேச வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போராட்டம் நடத்திய மாற்றுத்திறனாளிகளை கைது செய்து கொடுமைப்படுத்துவது ஏற்புடையது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். அடக்குமுறையின் மூலம் எதையும் சாதிக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற திமுக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பழங்குடியின இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சி காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூரில் உள்ள கல்லூரியில் நாளை மறுநாள் தொடங்க உள்ளதாக மை பாரத் மாநில இயக்குநர் திரு செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர், மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி இதனை தொடங்கி வைக்க உள்ளதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம் என்னன்னா, தேசிய நீரோட்டத்தில் இந்த இளைஞர்கள் சேர்ந்து செயல்பட வேண்டும். அவர்களுக்கான வளர்ச்சின்றது குறைவாக இருக்கிறது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஜார்க்கண்ட் பாதிக்கப்பட்ட பகுதியில் இருந்து வரக்கூடிய இளைஞர்கள் இவங்கெல்லாம். ஸோ இவர்களுக்கு நம்முடைய கலாச்சார பரிமாற்றம் தெரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலிருந்து அவர்கள் என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம பகுதியில் இருக்கின்ற பழங்குடியினர் எல்லாம் அழைத்து வருகிறார்கள். அவர்களுடன் இவர்கள் விவாதிப்பார்கள், இவர்களுடன் கலந்துரையாடுவார்கள். இந்த நிகழ்ச்சியை பொதுமக்கள் அனைவரும் கண்டுகளிக்க வேண்டும் என்று அந்த பகுதியில் இருக்கிறவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாமக்கல்லில் மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழா இன்று நடைபெற்றது. விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இதில் ஆர்வத்துடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய உணவு பாதுகாப்பு ஊட்டச்சத்து இயக்கம் ஊட்டமிகு சிறுதானியங்கள் திட்டத்தின் கீழ் நாமக்கல்லில் வேளாண் துறை சார்பில் மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழா நடைபெற்றது. இதில் சிறுதானிய பயிர்களின் சாகுபடி தொழில்நுட்பங்கள் மற்றும் அதில் உள்ள ஊட்டச்சத்து விவரங்கள் குறித்து அமைக்கப்பட்டிருந்த கருத்து காட்சியினை விவசாயிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் 6 விவசாயிகளுக்கு 13 லட்சம் ரூபாய் மதிப்பில் உழவர் நல சேவை மையம் அமைத்தல், மகா கனி மரக்கன்றுகள், செம்மரக்கன்றுகள் மற்றும் சொட்டுநீர் பாசனம் அமைத்தல், இடுபொருட்கள் ஆகியவற்றை மானிய விலையில் வழங்கப்பட்டது. அனைத்து விவசாயிகளும் சிறுதானியங்கள் சாகுபடி குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், சிறுதானியங்களின் ஊட்டச்சத்துக்களை தெரிந்து கொள்ளவும், சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளும் விதத்திலும் அரசின் மூலம் மாவட்ட அளவிலான சிறுதானிய திருவிழா நடத்தப்படுகிறது. நாமக்கல்லிலிருந்து எஸ். கண்ணன். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தென் தமிழகம் மற்றும் மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்டச் செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டப்பேரவை தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கம் ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கடலூரில் போதைப் பொருள் தீமை குறித்த விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் இன்று நடைபெற்றன. விழுப்புரம் மாவட்டத்தில் நுகர்வோர் பாதுகாப்பு குறித்து மாணவர்கள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருப்பத்தூரில் காவல்துறை சார்பில் பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட கண்காணிப்பாளர் திருமதி சியாமலாதேவி தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக, கேரள எல்லைப் பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து இரு மாநில அதிகாரிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் இன்று கோவையில் நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா பேட் செய்ய தீர்மானித்துள்ளது. டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் அபிஷேக் சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இஷான் கிஷன் 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். உகாண்டா சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹிமான்ஷு தேசாய், ஸ்ரீவர்ஷன் மகேந்திரன் மற்றும் முஷ்கன் சங்வான் முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஹோபார்ட்டில் நடைபெறவுள்ள புரோ லீக் ஹாக்கி போட்டிக்கான 24 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அங்கத்பீர் சிங்குக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியன் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய வாய்ப்புகளை வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கோவை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்த திமுகவை சேர்ந்த திரு தயாநிதி மாறன் மன்னிப்பு கோர வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் வலுவடைய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.